சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம முக்கியமான புத்தகம் யோபுவோடைய கதை பார்க்கிறோம், அதிகாரம் 8. ஸோ குறிப்பாக இப்போ நிறைய இடங்களை இயற்கை சீற்றம், வெள்ளம், அது இதுன்னு கஷ்டப்படும் போது எல்லா மனிதர்களுடைய புலம்பலாகவும் என்ன இருக்குன்றது இங்கே நம்ம பார்க்கலாம். குறிப்பாக கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களுக்கு இந்த புலம்பல் இருந்தே தீரும். ஏன்னா அவங்க கர்மத்தின் விதியை பற்றியும் அவங்களுக்கு ஞானம் கிடையாது, மறுஜென்மம் பற்றியும் ஞானம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? பிறந்ததுலேருந்து நான் நல்லவனா தானே இருந்தேன், என் மதத்துல எது நல்லதுன்னு சொல்லியிருக்கோ அதை தானே நான் பண்ணேன், எனக்கு ஏன் இது அப்படின்னு தோணும். அப்படிதான் இவருமே புலம்புறார், யோபுவும் புலம்புறார். அவர் சொல்றாரு அப்படியெல்லாம் நடக்காது நடக்காதுன்றார். இதுல ஒரு இடத்துல வேற கேட்கிறாரு, கடவுள் எப்படி எல்லாம் பண்ணுவாரு அப்படின்ட்டு நண்பன் கேட்கும்போது, சரி அப்ப இதை யார் பண்றா ஒரு கேள்வி வருது, யார் பண்றா? அங்க ரீசன் வருது, ஒரு ஞானத்திற்கான விஷயம் அங்க வருது பாருங்க. கடவுள் பண்ணலன்னா இதை யார் பண்றா? அதான் சாத்தான், இல்லையா? சுகத்தை கொடுப்பது மட்டும்தான் கடவுளுடைய வேலையை தவிர துக்கத்தை கொடுப்பது கடவுளுடைய வேலை கிடையாது. இதுலயே சாத்தான் பண்ற மாதிரி தான் இருக்குது, ஆனா கடவுள் சொல்லி பண்ற மாதிரி காட்டிட்டாங்க. அதுதான் விஷயம். உங்க கர்மத்தின் விதிப்படி அது நடக்குது, நடந்தே தீரணும் உலக அழிவின் போது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அப்படியே புரியும். சரிங்க சிஸ்டர், அதிகாரம் 8 நம்ம பார்ப்போம். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும்? தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும் நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே. ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபமாக்குவார். போதும் சிஸ்டர். ஸோ இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவருக்கு உடம்பெல்லாம் புழு பூத்துச்சு, இவருடைய குழந்தைங்க இறந்துட்டாங்க, சொத்து எல்லாம் காலி, விலங்குகள் எல்லாம் காலி, மொத்தத்துல நிர்கதியா இருக்கிறாரு. அப்ப உடம்பெல்லாம் வேற நோய் வந்துடுச்சு. அப்ப இவரை பார்க்க 3 நண்பர்கள் வராங்க. அதுல ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, காரணம் இல்லாம கடவுள் இப்படி பண்ண மாட்டாரு, தானா தீங்கு என்ன மண்ணுல இருந்தா முளைக்குது அப்படின்னு. இதோடைய இன்டைரக்ட் அர்த்தம் என்னன்னா, நீ ஏதோ பண்ணி இருப்ப, அதை நினைத்து சாந்தம் கொள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மறுஜென்மத்தை பற்றி சொல்ற விஷயம். ஆனா மறைஞ்சு இருக்குது, அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அங்கிருந்து தானே இந்த மதம் தோன்றுது. இங்க அந்த இங்க இருந்தவர்களுக்கு எப்படி தெரியும்னா, பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கமாக முதல் 2100 வருடம் இதே பூமி இருந்தது, அடுத்தது நரகமாக மாறுது. நரகத்தின் கடைசி 100 வருடத்தில் நாம் இருக்கிறோம். இப்ப இறைவன் வெளிப்படுத்துறார், பாரதம் தான் சொர்க்கமா இருந்துச்சு. அங்க ஒருத்தர் சரீரத்தை விடுவதற்கு முன்பு அடுத்து எங்க போய் பிறக்க போறேன்ற அந்த காட்சி கிடைக்கும், எந்த குழந்தையாக பிறக்க போறேன். அதே மாதிரி அந்த அப்பா அம்மாவுக்கும் நமக்கு இப்ப எந்த குழந்தை பிறக்க போகுதுன்ற காட்சி கிடைச்சிடும். அந்த குழந்தையுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஸ்கேன் எல்லாம் பண்ண தேவையில்ல, தானாவே தெரிஞ்சிடும். ஸோ அப்ப அந்த மறுஜென்மம் இந்த விஷயம் எல்லாம் இயல்பாகவே அவங்களுக்கு தெரிஞ்சது இந்தியாவில் உள்ளவர்களுக்கு. மற்றவர்களுக்கு அது தெரியாது இந்த மாதிரி காட்சியெல்லாம். ஏன்னா நரகத்தில் தான் மற்ற மதங்கள் வருது. அதனால அவங்க காமத்தினால பிறக்கிறாங்க. சொர்க்கத்துல யாரும் காமத்தினால பிறக்க மாட்டாங்க. கணவன மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அதனால சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை கோயில் கட்டி வணங்குறோம். ஏன் இத்தனை கடவுள்கள்? கிறிஸ்தவ மதத்துல இயேசு மட்டும் அப்படி தூய்மையாக பிறந்தாருன்னு நம்பப்படுது. ஆனா இங்க தேவதைகள் உண்மையிலே அப்படித்தான் பிறந்தாங்க. காரணம் காமனா என்னன்னே தெரியாது. இது இயேசுவே சொல்லியிருப்பாரு, குழந்தை மாதிரி பரிசுத்தமா இல்லாட்டினா உங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ட்டு. அந்த சொர்க்கமாக பாரத பூமி இருந்தது. அப்ப இந்த மறுஜென்மம் பற்றிய ரகசியமோ கர்மத்தின் விதி பற்றிய, மறுஜென்மம் இருந்தாலே முன் ஜென்மத்தில் நான் பாவம் செஞ்சிருப்பேன் அதனால இப்படி இருக்கிறேன், முன் ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பேன் அதனால இப்படி இருக்கிறேன்னு சொல்லி மனம் ஆறுதல் அடையும். ஆனா மறுஜென்மம் பற்றியே சொல்லவே படலன்னும் பொழுது இந்த பழியை தூக்கி எங்க போடணும்? கடவுள் மேல போட்டணும். அவரு சைக்கோப்பா, அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாருப்பா. அதோடைய அர்த்தம் அவர் சைக்கோன்றதுதான் இல்லையா? அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்னா அதான் அர்த்தம்.
ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? மதத்தில் உள்ள எல்லாத்தின்படியும் நான் நடந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தான் தோணும். புலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஒரு கருத்த உருவாக்குறாங்க, கடவுள் நெனச்சா எத வேணாலும் பண்ணுவாரு. இதுதான் இன்னைக்கு முரளில கூட கடவுள் சொல்லியிருப்பார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. கடவுளே நேரடியாக கடைசின்னு ஒரு வருடத்தில் தான் வந்து பேசுறேன். கடவுள் ஒருத்தர் தான், அவர் இப்ப தான் வரார். இதுவரைக்கும் வந்தவங்கலாம் மதத்தை உருவாக்க வந்தவர்களே தவிர, கடவுள் செய்தியை தாங்கி வந்தவர்கள் கிடையாது. ஏன்னா கடவுள் வந்த பிறகு தான் அவருடைய செய்தியே கிடைக்கும். ஏன்னா அவருக்கும் வாய் இருந்தா தான் பேசுவார். மேல வாயெல்லாம் இருக்காது. வெறும் ஆத்மாவா இருப்பார் கடவுள். நம்ம ஆத்மாக்களும் அங்க தான் இருப்போம். உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில இருப்போம். அதனால இங்க போட்டு வைக்கிறோம். இப்ப நம்ம எப்படி கண் இல்லாமல் பார்க்க முடியாதோ, வாய் இல்லாம பேச முடியாதோ, காது இல்லாம கேட்க முடியாதோ, அதே மாரி கடவுளாலயும் கடவுளுக்கு எந்த உடம்பும் அங்க இருக்காது. எப்படி பேச முடியும்? பார்க்க முடியும், கேட்க முடியும். ஸோ இங்க வந்து தான் இந்த கடைசின்னு ஒரு வருடம் வந்து தான் பேசுறார். அவர் சொல்வதை எடுத்துட்டு வந்து நாம சொல்றோம் பார்த்தீங்களா மக்களுக்கு. ஸோ அப்ப இறை தூதர்கள் நாம தான். இறைவனுடைய வழி என்ன? அமைதி வழி. எப்படி அமைதி கிடைக்கும்? ஸோ அதனால கடவுள் நினைத்தால் எது வேணாலும் பண்ணலாம், பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. குறிப்பாக பைபிள், குரான்ல. காரணம் இதுக்கான பதில் அவங்களுக்கு தெரியல. தெரியாதனால அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஏன்னா பிறந்தது ஒரே பிறவி. பொறந்த உடனே இறக்குது. பொறக்கும்போதே ஊனமா பிறக்குது. என்ன காரணம் சொல்ல முடியும்? முன்ஜென்ம ரகசியம் இருந்தா, அதாவது வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியலன்னா பரவால்ல. இங்கேயே பொறந்து தெரியலன்றது எவ்வளவு பெரிய அறியாமை. இப்ப வெளிநாட்டுல எல்லாருக்குமே இந்து மதத்த பற்றி தெரியும். மறுஜென்மம் பற்றி தெரியும் இப்ப. இருந்தாலும் புரிஞ்சுக்கல அப்படின்னும் பொழுது, யார் என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த மாரி புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுதான் சொல்றாரு. ஆ எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே புலம்பிட்டு இருப்ப? கடவுள் உனக்கு தப்பு பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாருன்னு ஏதோ சூறாவளி காத்து மாரி உன் வார்த்தை பலமா இருக்குது. கடவுள் என்னைக்காவது நியாயத்த புரட்டுவாரா? அவர் நீதி தேவன் தானே! அப்ப கடவுள் என்ன நினைத்தாலும் பண்ணுவாருன்னு சொன்னா, அப்ப நீதி தேவன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவர் நீதி தேவன்னு இதுலயே இருக்கும். அவர் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான்னு இருக்கும். ஆனா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருன்னா, அவர் முட்டாளுன்னுல்ல அர்த்தமாகுது. சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? நியாயத்தை புரட்டுவாரோ? ஒருவேளை உன்னுடைய குழந்தைங்க அவருக்கு எதிரா பாவம் செஞ்சிருந்தா கூட, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா நீ கடவுள புடிச்சு இருந்தன்னா, உனக்காக உன்னுடைய வீட்டை கட்டி எழுப்புவார். அதாவது உன்னுடைய வாழ்க்கைய பத்திரமா வச்சிருப்பார். ஸோ இது முக்கியமான விஷயம். ஏன்னா, நான் நல்லவனா இருக்கிறதுனால, என்னுடைய குழந்தை பாவம் செய்திருந்தால், அவன் காப்பாத்தப்படலாம் மாட்டான். அவனுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். அதுக்கு தான் பற்றை அறு. ஆத்மா எப்பவுமே இந்த பூமியில இருக்குது. இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் குழந்தையா இருக்கு. இப்ப என் குழந்தையா இருக்கு. அடுத்தது இன்னொருத்தருடைய குழந்தையா போகும். ஸோ அந்தந்த ஒரு ஒரு உடல்ல எவ்வளவு நேரம் பாகத்தை நடிக்குதோ, நடிச்சுட்டு டக்குன்னு அடுத்த உடம்ப எடுத்துடும். அதனால ஆத்மாவை மட்டும் பாருன்னு கடவுள் அடிக்கடி அதுக்கு தான் சொல்றாரு. ஸோ இவங்க நண்பர்கள் சொல்றது வந்து உண்மையிலே கரெக்ட்டான விஷயம். இது கிறிஸ்தவர்களுக்கு புரியல. ஏன் புரியலன்னா, இந்த யோபு கதைய அப்படியே சாரமா கேட்டிருப்பாங்க. கடவுள் வந்து நம்மளே நெறைய வீடியோல சொல்லுவோம். உடம்பெல்லாம் புழு பூத்தப்ப கூட, என் வாய மட்டும் எதுவும் பண்ணாம இருங்க. உங்கள மகிமைப்படாம இருக்க முடியாது. அதுவரைக்கும் மட்டும் தான் தெரியும். அவனுடைய விசுவாசம். ஆனா அதுக்கப்புறம் புலம்புறான்றது யோபுக்குன்னு தனி அதிகாரம் வச்சு இருக்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரே கதை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். வெவ்வேறு கதையில சில விஷயங்கள் அதிகமாயிட்டே போகும். அப்ப இந்த இடத்துக்கு இதுதான் அர்த்தம். சரி. அது அந்த கதை அதோட முடிஞ்சிடுது. இப்படி சொன்னார் சொன்னார் ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு? நண்பர்கள் வரும்போது மனம் மாறுது, புலம்புது, அமைதி இல்லாம இருக்கிறாரு. ஸோ இப்ப நண்பர்கள் சொல்றாங்க, "உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும், பிறக்கும்போது நீ ஏழையாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா கூட, முடிவு சம்பூர்ணமா இருக்கும்." எப்ப? கடவுளின் வழிப்படி நீ நடந்திருந்தா. இதுதான் முக்கியமான விஷயம். ஆ அ இயேசு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருப்பாரு, "இந்த ஏழையா பிறந்தவன் பாக்கியவான்." ஏன்னா கலியுகத்துல எல்லாம் கஷ்டப்படணும். திடீர்னு ஒருத்தன் பணக்காரனா பிறக்குறான்னா, அது புதுசா இப்ப தான் வந்திருக்குது அந்த ஆத்மா. பணக்காரனா இருக்கும். ஆனா இழந்தே ஆகணும். ஏன்னா கஷ்டப்படணும். அதானே கலியுகம். அப்ப பற்ற வச்சுட்டு இழக்கும்போது வரும் பாருங்க துக்கம். ரேமண்ட்ஸ் ஓனர் நிலைமை ஆயிடும். பல கோடிக்கு அதிபதி. தன் மகன தொரத்துனார். ஆ பெரிய பையன தொரத்திட்டு சின்ன பையனுக்கு அதாவது பெரிய பையன் கேஸ் போடுறான் எனக்கு பங்கு குடுக்கலன்ட்டு. என்னதுன்னு இருந்தா தானே நீ கேப்பன்ட்டு நைட்டோட நைட்டா ஷேர் எல்லாம் தூக்கி சின்ன பையன் மேல போட்டார். அந்த சின்ன பையன் ஒரு டைம்க்கு அப்புறம் இவன அப்பாவையே தொரத்திட்டார். எப்படி கர்மா வேலை செய்யுது பாரு. இப்ப தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு.
எவ்வளவு பெரிய அதிபதி, இப்ப அவர் செய்த துரோகத்துக்கு உடனடியா கிடைக்குது பாருங்க பலன். சோ அதுதான். இப்ப இவர் ஏழையாவே பொறந்திருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. இல்ல, இவர் ஏழையா பொறந்திருந்தா கூட அந்த உச்சத்துக்கு போறது எவ்வளவு பெரிய சாபம் பாருங்க. அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பிக்கிட்டே இரு. என் இதுன்னு வைக்காத, வச்சுக்கிட்டா மாட்டிக்குவேன்றாரு. சோ ஏழையா பிறக்கிறவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா கலியுகம் அப்படித்தான். துக்கத்துக்கான உலகம் இது. இங்க பணக்காரனா பிறக்கிறது தான் பிரச்சனை. இருக்க விட மாட்டாங்க நிம்மதியா. இல்லையா? அதனால நீ முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து, அவங்க முன்னோர்களின் செய்தி ஆராய்ந்து பாரும். எப்படி? முந்தைய தலைமுறை கிட்ட சொல்லி, அவங்களுடைய முன்னோருடைய செய்திய. அவங்களுக்கும் தெரியாது. நம்மை விட அவங்களுக்கு தெரியும். பட் அவர்களை விட அவங்க முன்னோருக்கு தெரியும்ல. அவங்க கிட்ட கேட்டு பாரு. எது நீதின்னு தெரியும். இப்ப மூதாதையருக்கெல்லாம் மூதாதையர் யாரு? நாம தான். இல்லையா? சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வந்தோம். 5000 வருடம் முன்பே வந்தோம். மற்ற மதத்தினர் நரகத்துல தான் வராங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்குலாம் 5000 வருஷம் முன்னாடி வந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கடவுள்கிட்டே நேரடியா ஞானம் கேட்டவர்கள் தான் ஆரம்பத்துல வருவாங்க. மதஸ்தாபகர்கள் கிட்ட இருந்து அது ஞானம்னு சொல்ல முடியாது. மதத்திற்கான விஷயத்தை கேட்கறவங்க தான் பின்னாடி வராங்க. அப்ப அதுக்கும் முன்னாடி இருப்பவர்களை கேட்டு பாரு, உனக்கு புரியும் அப்படின்றாங்க. செம சூப்பர் இல்ல அது. நாம நேத்து உண்டானவர்கள். நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான்னுவாங்களே, அப்படி நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஒட்டுமொத்தமா கிறிஸ்தவர்களை சேர்த்து சொல்றது இது. பூமியின் மேல நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நிழல் வந்து சூரியன் இருந்தா நிழல் இருக்கும். சூரியன் மறைஞ்சா நிழல் இருக்காது. அந்த மாதிரி. ஏன்னா கடைசியா பிறக்கிறவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான்றாரு. ஈசல் மாதிரின்னு கடவுள் சொல்லுவார்ல, ஓரிரு பிறவிலாம் ஈசல் மாதிரி. நைட் வரும், காலைல செத்து போயிடும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை நிழல் போல இருக்கிறதுன்றது நரகத்தின் இறுதியில இருக்கிறவங்க புலம்புற விஷயம் அது. சொர்க்கத்தில் அப்படி இருக்காது. சொர்க்கத்தில் மரணமற்ற உலகம். அதாவது மரணம் வரும். ஆனா ஆத்மா நான்ற உணர்வுல இருப்பாங்க. அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் பண்ணுதுன்ற உணர்வுலே இருக்கனால உடலை விட்டு பிரிவது கூட அவங்களுக்கு ஆனந்தம். ஏன்னா இன்னொரு உடலை எடுக்க போறேன் அப்படின்ட்டு. அப்ப அவங்க உனக்கு உபதேசம் பண்ணுவாங்க. இருதயத்துல இருக்கிற நியாயத்தை வெளிப்படுத்துவாங்க தானே அப்படின்னு கேக்குறேன். நீயா உனக்கு தெரிஞ்சதை மட்டும் வச்சுக்கிற, உன் மதம் சொல்றதை மட்டும் புடிச்சுக்கிற. உனக்கு முன்னாடி ஒரு மதம் இருந்துச்சு இல்ல, அவங்கள கேளு. இதாங்க விஷயமே. இல்லையா? உன் மதத்தில் உள்ளதை நீ புடிச்சுக்கிட்டு இருக்கிற. அதுக்கு விடை கிடைக்கல, அதனால புலம்புற. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மதத்தை பார்க்கும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நாம இன்னைக்கு வந்தவங்கன்னு சொல்றாங்க. சான்ஸே இல்ல. சொல்லுங்க சிஸ்டர். 11வதுல இருந்து படிங்க. சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ? அது இன்னும் பச்சையாய் இருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ? தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து அழிந்து போம். போகும். ஓகே ஓகே அவருடைய ஓகே, போதும் போதும் போதும். இப்ப சேறு, சேத்துல கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனாலதான் சேருன்னு சொல்றாங்க. சேரே இல்லாம நாணல் எப்படி வளரும்? தண்ணியே இல்லாம கோரைப்புல் எப்படி முளைக்கும்? பச்சையா இருக்கும்போதே அது அறுக்கப்படும். ஸோ அதே மாதிரியே தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, பாவம் இல்லாமல் எப்படி கஷ்டத்தை அனுபவிப்பேன்? பாவம் இருந்தாதான் கஷ்டம் வரும். இல்லாட்டினா கடவுள் அநியாயக்காரர் ஆயிடுவார். அப்படி கிடையாதுன்றார். ஸோ இது ஃபுல்லா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம், இவர் வந்து கடவுள் நியாயமானவர்னு நண்பர்கள் சொல்வதும், இவர் இல்ல டீசென்ட்டா அவர் அநியாயக்காரர்ன்றார். அவர் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணலாம்னா அதான் அர்த்தம். அவர் அநியாயக்காரர்ன்னு. அப்ப தேவனை மறக்கிற எல்லாருடைய வழியும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு தேவனை பற்றியே தெரியாதே மற்றவர்களுக்கு. சொர்க்கத்திலேயே தெரியாது, ஆரம்பத்திலே தெரியாது. ஏன்னா கலியுகத்தின் இறுதியில தான் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் அங்க குணமாக இருக்கும். ஆத்ம உணர்வுல இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கறனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அதனால அங்க துக்கம் இருக்காது. எப்ப ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு வருமோ, அந்த உடல் உணர்வுக்கு வர்றதுதான் ஆதாம் ஏவாளுக்கு வந்து உடம்பு அந்தரங்க பகுதிகளை மறைத்தார்கள்.
உடலுணர்வுக்கு வந்துட்டாங்கன்றத அப்படி காட்டுறாங்க. அப்ப காமம் வருது, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம் வருது. பாவம் மேல பாவம் செஞ்சு சொர்க்கமாக இருந்த பூமி நரகமாக மாத்திடுறாங்க. கடவுள் துரத்துறது கிடையாது. கடவுள் வர்றதே கிடையாது. கடைசியில வர்றார், மறுபடியும் சொர்க்கத்திற்கான வழியை சொல்லிட்டு போயிடுறார். அவ்வளவுதான் அவருடைய வேலை. சோ தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மதத்தினரும், எந்த மதத்தினருக்கும் கடவுளை பத்தி தெரியாதே. அப்ப நீ எந்த மதத்தின் வழியை பிடிச்சாலும் உன் நிலை இப்படித்தான் இருக்கும். செம பவர்ஃபுல்லான பாயிண்ட். ஏன்னா மாயக்காரரின் நம்பிக்கை எல்லாம் அழிஞ்சு போய்விடும். ஏன்னா மாயா, ராவணன், சாத்தான் இது எல்லாமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அப்ப மாயக்காரரின் வழின்றது மதங்களின் வழி, மாயக்காரரின் நம்பிக்கைன்றது மதங்களின் நம்பிக்கை. அதெல்லாம் ஒரு டைம் அழிஞ்சு போயிடும். பதில் தெரியாது. நான் என்ன பண்ண, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? பாலஸ்தீனத்துல கேக்குறாங்கல்ல, அல்லாஹ்வை போய் கேளுங்க, அல்லாஹ்வை போய் கேளுங்க. இல்ல நீங்க மதத்தை பார்த்துட்டு இருக்கும்போது வேலைக்கு ஆகாது. அல்லாஹ் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இல்ல இந்த சிவபெருமானைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. ஆனா கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகருக்கு உடலுக்குள்ள பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் சொல்றாங்க, மூதாதையர், ஆதி தகப்பன். அப்ப ஆதி தகப்பன் சொல்வதை கேளுங்கள். அவர் வாய் வழியா இறைவன் ஞானத்தை போதிக்கிறார். மற்றபடி மாயக்காரருடைய நம்பிக்கை எல்லாம் அழிஞ்சு போயிடும். அவனுடைய வீண் எண்ணம் எல்லாம் இல்லாம போய் அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா, சிலந்தி பூச்சி வீடு கட்டினா எப்படி இருக்கும்? அதுல போய் யாராவது ஊஞ்சல் ஆட முடியுமா? இல்ல உட்காரதான் முடியுமா? அந்த மாதிரி இருக்கும். இல்லையா? அவனுடைய நம்பிக்கை சிலந்தி வலை மாதிரி, பிடிக்கிறதெல்லாம் அறுத்துட்டு விழும். அதுக்குதான் கடவுள் சொல்வார், அழியக்கூடிய ஆதாரத்தை பிடிக்காமல் அழிவற்ற என் ஒருவனையும் நான் சொல்லும் வழியை மட்டும் பிடிங்க என்ற. மனித வழியை பிடித்த எல்லாருடைய நிலைமையும் இப்படிதான் ஆகும். பாவம். ஒரு பக்கம் முஸ்லிம் நாடு அழிஞ்சிட்டு இருக்கு, பாலஸ்தீன். இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ நாடு உக்ரைன் அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னமும் மனிதர்கள் யோசிக்க மாட்டாங்க, இல்லையா? ஸோ அந்த வீட்டு மேல சாய முடியாது, அதை பிடிச்சா கூட நிக்காது. இல்ல தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிற ஒன்ன பிடிக்கிற மாதிரி அது. இது 16ல இருந்து படிங்க சிஸ்டர். வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை கொடி, அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும். அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும். இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது. ஆனாலும் வேறே பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. ஓகே சிஸ்டர், ஓகே. அப்ப பாருங்க, வெயில் வந்து அதை எரிக்கிற வரைக்கும் அது ஜாலியா வளரும், கல்லுல கூட போய் படரும். ஆனா வெயில் எரிச்ச பிறகு அது இருந்த சுவடு இல்லாமல் போயிடும். அதுதான் அந்த இடமே உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுமா. இருந்த அறிகுறியே இல்லாம இருக்கிறத சொல்றாரு. அந்த மாதிரிதான் மாயக்காரருடைய மாயக்காரர்ன்றது மதங்களின் வழி. அவங்களுடைய மகிழ்ச்சி எரிக்கிற வரைக்கும் தெரியாது, துக்கம் வர வரைக்கும் தெரியாது, ஏதோ ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, அவங்க இருந்த இடமே தெரியாது, வேற ஒருத்தவங்க வந்துருவாங்க அந்த இடத்துல. ஸோ இதுதான் கீதா சாரம் இல்லையா? எது உன்னுடையதுன்னு புலம்புற, இன்னொருத்தருடையதுதான் நீ எடுத்த. இவர்களுக்கு கரெக்டாவே பொருந்தும். இது இந்து மதத்துக்கு கூட பொருந்தாது. ஏன்னா சொர்க்கத்தில் தேவதை வந்து அழிக்கப்பட்டு புதியதாக உருவாக்கப்படுது. ஆனா இவங்க பொறுத்த வரைக்கும் மற்ற இடத்தை பிடிக்கிறாங்க. பைபிள் உண்மையா இருந்தா அதுதான் அர்த்தம். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும், போய் அவன் அடி இவனை புடி அப்படின்ட்டு. அப்ப நீ ஒருத்தன் இடத்த பிடிச்சா இன்னொருத்தன் உன் இடத்த பிடிச்சான், முடிஞ்சு போச்சு. நீ இறந்த பிறகு அந்த இடத்துல வேற ஒருத்தன் வரப்போறான் அப்படின்னு இருக்குது. ஆனால் தேவன் உத்தமனை வெறுக்கிறது இல்லை, பொல்லாதவனுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாசகம். நிறைய பேருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாசகம் ஒரு முக்கியமான காரணம். என்னன்னா, உன்னை நான்
கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லைன்னு வரும் ஒரு இடத்துல. ஸோ அந்த நேரம் வந்து குறிப்பா நாஸ்திகர்கள் அந்த ஆட்டம் காண்டுட்டு எதுலயும் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்களுக்கு அது பிடிக்கும். அதான் சொல்றாரு. ஆனால் யாருக்கு அது? உத்தமனுக்கு. யார் உத்தமன்? இறைவன் வழிப்படி நடக்கிறவன். யார் பொல்லாதவன்? இறைவன் வழியை மீறுறவன். அப்ப இதுவரைக்கும் நீ இறைவன் வழிப்படி நடந்துதான் இப்படி வந்திருக்குதுன்னா புரிஞ்சுக்கலாம். நீ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது இறைவன் வழி இந்த இல்ல. இந்த லைனை கேட்டா டக்குன்னு அது. என்ன தெரியுமா பிரதர் தோணும் எல்லாத்துக்கும்? ம். நான் உத்தவன், என்னுடைய எதிரி பொல்லாதவன். பொல்லாதவன். கரெக்ட்டுங்களா? இந்த கண்ணோட்டத்திலேயே தான் பாப்பாங்க. பாப்பாங்க. அப்ப வந்துட்டு என்னுடைய எதிரி அழிஞ்சு போகணும், இறைவன் அவரை கைவிட்டுடுவார், காப்பாத்த மாட்டார். ஒரு அந்த விதத்துல தாட்டு தான் எல்லாத்துக்குமே. ஒரு விதத்துல அவங்களுக்கு அது நம்பிக்கை அளிக்கும். ஏன்னா இப்ப அந்த மாதிரி ஒரு அநியாயமாக ஒருத்தர் சொத்து அபகரிப்பு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும். ஆஹ் அப்ப அந்த சூரியன் எரிக்கிற வரைக்கும் ஆடுவாங்க. நமக்கு தெரியும் அது புண்ணிய கணக்கு முடியிற வரைக்கும். புண்ணிய கணக்கு முடிஞ்ச உடனே காலி. ஏன்னா இருக்கிறது கலியுகம். சோ பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை, உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. அதனால நீ உத்தமன்னு வீணா பேசி திரியாத அப்படின்னு மறுபடியும் இன்னொரு நண்பன் இப்ப சொல்றார். ஃபர்ஸ்ட் வேற நண்பன், இப்ப வேற நண்பன். இனி அவர் உம்முடைய வாயை இப்ப ஆறுதல் சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு நீ வந்து கடவுளை நடுவுல சொன்னார் இல்லையா, ஒருவேளை உன் பையன் பாவம் பண்ணி இருந்தா கூட அவனுக்கு தண்டனை கொடுத்தா கூட நீ இறைவனை பிடிச்சிட்டா உன்னை காப்பாத்திடுவார். அப்படி நீ பிடிச்சன்னா இனி அவர் உன்னுடைய வாயை நகைப்பிலும், அதாவது சந்தோஷத்திலும், உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இனி இங்க இனின்றதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவரு இறக்க போறார். இங்க இனினா என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மத்துடைய தொடர்ச்சியா தான் இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் ஒரு ஆறுதல். கவலைப்படாத, இனிமேல்ட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்றார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். இல்லையா? தலை குனிஞ்சு நிப்பாங்க. பகைக்கிறவங்க நல்லா வேணும்டா வேணும்டான்னு போது அப்படியே எழுந்திருச்சு வர 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 ஆச்சரியப்படுவாங்க. துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்லியாச்சு, உண்மையும் சொல்லியாச்சு. இப்ப அங்க சொல்லும்போது, முன்னாடி நண்பன் சொல்லும்போது எப்படி கடவுள் அநியாயம் பண்ணுவாரான்ட்டு இதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தது அவரும் சொன்னார் இல்லையா, இனி வருங்காலம் உனக்கு நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டேன், இதெல்லாம் அவருமே சொன்னாரு. பட் அதே விஷயத்தை தான் சொல்றார். ஸோ இதோட 8வது அதிகாரம் முடியுது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். நீங்க ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? நோ பிரதர். சரி, ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி.